அறுசுவை உணவு சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது 7 பேர் போட்ட கமெண்ட்ஸ். பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல், ஸ்ரீஸ் வியூ, கலையரிசி ஹரிகிருஷ்ணன், மௌனராகம் ராஜீவ், ஆராத்திய சமையல், சாந்தி பிஎம்ஆர் வேர்ல்ட், தாமு தமிழ், இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். நன்றி. சேனல் Abactive Green. This is Abhisha. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஓட்ஸ் ஆம்லேட் தான் வந்து பண்ண போகிறேன். ஓட்ஸ் அப்படின்னால எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து ஒரு ஆம்லேட் வந்து சூப்பராக வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ வீட்டுக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போகிறோம். ஸோ அது தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸும் வந்து யாருக்கும் வந்து சேம் கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஸோ அது வந்து ஸ்பேம் கமெண்ட்ஸ் ஆகுது, கொஞ்ச நாள் தாண்டி வந்து தன்னாலே வந்து டிலீட் ஆகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வச்சு தான் ஒரு ஆம்லேட் வந்து பண்ண போகிறோம். ஓட்ஸ் என்னால் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதான், நோயாளி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கொடுக்குறது ஓட்ஸ் தான் இல்லையா. ஸோ அந்த ஓட்ஸ் மட்டுமே வந்து சும்மாவே வந்து தண்ணி காய்ச்சி குடிப்பாங்க, இல்லை பால் வச்சு காய்ச்சி குடிப்பாங்க இல்லையா. ஸோ அது கூடாலே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஓட்ஸ் ஆம்லேட்டாக வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப ரொம்ப சத்துக்கள் மிகுந்ததான் இந்த ஓட்ஸ். எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா வயதினருக்கும் சாப்பிடக்கூடியதான் இந்த ஓட்ஸ். ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது டக்குன்னு பார்த்துட்டு போகலாம் வாங்க. ஸோ ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. ஓட்ஸ் அப்படின்னாலே மெயின்லி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு, நம்மளோட வெயிட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, டயட் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, ஸ்கின் கேருக்கு, இப்படி அடிக்கிக்கிட்டே போகலாம். அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த ஓட்ஸ் வந்து நம்ம வந்து நார்மல், அதாவது நோயாளிகள் மட்டும் கிடையாது, நார்மல் நம்ம கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடாலே வந்து சும்மா வந்து ஓட்ஸ் காய்ச்சி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு வந்து ஒரு சூப்பர்வான ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட்டாக வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டாலே போதும், வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நான் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருப்பேன். நீங்கள் வந்து கேரட்ஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட கேரட் கிடையாது, அதனால நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இந்த காய்கறின்னு கிடையாது, எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆம்லேட்டை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் கலர்ஃபுல் ஆக்கிக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஓட்ஸ் ஆம்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். ஓட்ஸ் எடுத்திருக்கேன், 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் எடுத்திங்கன்னா 2க்கு 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து துருவி எடுத்திருக்கேன். இது உருளைக்கிழங்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது வந்து காரம் இல்லாதது, அதனால் நிறையவே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் பண்ண வேண்டிய தேவையான பொருட்கள். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து தேவைக்கு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு நல்லாவே வந்து கலந்துக்கோங்க, அந்த கட்டி இல்லாமல். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பால் வந்து ஆட் பண்ணலை. ஸோ கலந்து வந்து ஒரு 10 minutes வந்து அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லாவே கலந்து ஒரு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளாடி நம்ம வந்து முட்டையை அடிச்சிடலாம்.
ஸோ முட்டையை வந்து நல்லாவே வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து சேர்ந்து கலந்துக்க வேண்டியதான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊறியாச்சு. ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ அதிலே வந்து எல்லா காய்கறிகளையும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, அப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான கொத்தமல்லி தழை, அப்புறமா வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லாவே கலந்துக்கோங்க. தேவையான வந்து உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து உப்பு வேணும், வெஜிடபிள்ஸ் அப்புறமா முட்டையெல்லாம் சேர்த்து. ஸோ நல்லா வந்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேனில் வந்து விட்டு எடுத்துடலாம். ஆம்ப்லேட்டாக வந்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன். தேவைக்கு வந்து எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மிக்சரை வந்து அதில் போட்டால் போதும். நம்ம வந்து முட்டையெல்லாம் பண்ணுவோம்ல, கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும், அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். மிதமான சூடில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து அடியில் வந்து கருகிடும். நல்ல மெல்லிஸாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இது வந்து லூஸாக எடுத்துக்கோங்க. இல்லை கட்டி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இதையும் கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ திருப்பி வந்து போட்டாச்சு. அதே இதில் மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைடு வெந்த பிறகு எடுத்துக்கலாம். ஸோ இதோட இன்னொரு சைடு வந்து வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்துடலாம். தோசை கல்லில் கூட நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு மெல்லிஸாக வந்து கிடச்சிரும். சைடில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், தோசை கல்லுன்னா ஈஸியாக வந்து வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெல்லிஸாக வந்து பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து வெந்துடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா மெல்லிஸாக வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே என்ன ஆம்லேட் பண்ணினாலுமே இந்த மாதிரி ஒரு இது சேர்க்குறது வழக்கம். இது பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், அப்புறமா உப்பு, அப்புறமா ஏதாவது ஆயில், தேங்காய் எண்ணெய்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி மேலால் வந்து தூவி விட்டுருவோம். ஸோ அந்த காரம் கூட சேர்த்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பேனில் வச்சு பண்ணின ஓட்ஸ் ஆம்ப்லேட். இது பார்த்திங்கன்னா தோசை கல்லில் வச்சு பண்ணின எக் ஆம்ப்லேட். வாவ், சூப்பரான நம்மளுடைய ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே சாப்பிட்றன்னு போல இருக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்குனாலும் சாப்பிடலாம், எல்லா வயதினருக்கும் சாப்பிடக்கூடியதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்ஸ் சேர்த்துருந்தேன்னா இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால அது வெள்ளையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியும். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியானதான் இந்த ஆம்ப்லேட். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேனில் வச்சு பண்ணது, இன்னொன்று வந்து தோசை கல்லில் வச்சு பண்ணது. தோசை கல்லில் வச்சது கொஞ்சம் வந்து நம்ம வந்து மெல்லிஸாக வந்து பண்ணி எடுக்கலாம். மற்றதில் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். இதே மாதிரி இதில் வந்து நான் சேர்த்துருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இது இல்லை எங்களுக்கு வந்து முட்டை வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து 1/2 கப்புக்கு கூட 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவங்கவுங்க விருப்பம் தான். வேணுனாலுமே ஆம்ப்லேட் வந்து சூப்பராக வந்து வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான இது ஓட்ஸ் ஆம்ப்லேட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மேலே வந்து அந்த சில்லி
அந்த ஆயில் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால இன்னும் வந்து சுவையாக இருக்கும். நீங்கள் எந்த ஆம்லேட் பண்ணினாலுமே இந்த மாதிரி விட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு நல்ல கிடையாது, சின்ன பசங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த இது இல்லாமல் சாப்பிடவே செய்ய மாட்டாங்க பசங்க. கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்குவாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பச்சை மிளகா வந்து சேர்க்குற டைமில் அவ்வளோ வந்து காரம் இருக்காது, நம்ம மிளகு போட்டாலும் அந்த அளவுக்கு காரம் வராது. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த வந்து அதாவது ஓட்ஸ் ஆம்லேட் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.